அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் போட்டோஸ் விளாக். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசை பொடி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் ரொம்ப காரசாரமாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை, அப்புறம் அரிசி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே குவான்டிட்டி, அதாவது 250 கிராம் குவான்டிட்டிக்கு எடுத்துக்கிறேன். அடுத்ததாக மிளகு ஜீரகம் 50 கிராம் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த அளவுக்கு 15-20 காஞ்ச மிளகாய் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போ வறுத்து எடுத்துக்க போகிறோம். அரிசி பார்த்தீங்கன்னா எந்த அரிசியாக இருந்தாலும் ஓகே, கொஞ்சம் வெள்ளையாக வறுபட்டு வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக பொட்டுக்கடலையும் வறுத்துக்கலாம், அப்புறம் மிளகு ஜீரகம் இதையும் வறுத்துக்கலாம். அடுத்தது காஞ்சி மிளகையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. நான் இதுக்கு உலர்ந்த கருவேப்பிலை தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் பச்சை கருவேப்பிலையை கூட நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இதை நான் 2 டைம்ஸாக அரைச்சிட்டு போகிறேன். இதில் பெருங்காய பொடி 2 டீஸ்பூன், அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொரப்பா இருக்கணும். 2 முழு பூண்டை கூட வறுத்து சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.